பரந்தாமன் சன்னதிக்கு வாராய் நெஞ்சே. அன்பான பக்தர்களே, இன்று மிக முக்கியமான ஒரு பௌர்ணமி, அதாவது சித்ரா பௌர்ணமி. இந்த சித்ரா பௌர்ணமி மிக சக்தி வாய்ந்த பௌர்ணமி. இதில் பங்கு பெற்றுவன்னு சொன்னால், பூர்வ ஜென்மத்தில் நாங்கள் புண்ணியம் செய்திருந்தால், தர்மம் செய்திருந்தால், தர்மத்தை சார்ந்து வாழ்ந்திருந்தால் இதில் நாங்கள் பங்கு பெற்றலாம். ஏன்னு சொன்னால் இது மிக சக்தி வாய்ந்த சித்ரா பௌர்ணமி. இந்த பௌர்ணமியில் என்னை ஆட்கொண்டு வழி நடத்தும் ஞானகுரு பகவான் அவருடைய திருப்பாதத்துக்கு நாங்கள் அபிஷேகம் பண்ணி, அதனைத் தொடர்ந்து பாருங்கள், இந்த மகா யாகத்தில் நாங்கள் பங்கு பெற்றும் போது நாங்கள் தெரிந்தும் தெரியாமல் செய்த கர்ம வினைகளிலிருந்து வெளியே வாரத்துக்காக எங்கள் ஞானிகளும் சித்தர்களும் யோகிகளும் மகான்களும் பாருங்கள் வழியை காட்டியிருக்கிறார்கள். ஏன்னு சொன்னால், நாங்கள் ஐம்பொறிகள் மூலம் வெளியில் உலகத்து பக்கம் போய் அதில் டேஸ்ட் வந்தனால தான் திருப்பி அதை திங்க் பண்ணி அதை சிந்தித்து நாங்கள் இன்று அழிவு பாதையை நோக்கி வேகமாக முன்னேறி கொண்டிருக்கிறோம். இன்று இயற்கை சீற்றங்களிலிருந்து துன்பம், வேதனை, வறுமை, பாருங்கள், எல்லோருக்கும் நோய், பொருளாதார பிரச்சனை இப்படியெல்லாம் வருதுன்னு சொன்னால், எங்களை மனதை மயக்கி பாருங்கள், அது எங்களை கொண்டு போய் எங்களையே பாருங்கள் நினைக்க வச்சு, எங்களையே திருப்ப நினைக்க வச்சு, எங்களையே செயல்படுத்தி நாங்களே எங்களை முள்ளால் குத்துற மாதிரி இன்றைக்கு பாருங்கள் உலகத்தில் சொல்லனா துயரங்கள், போர்வரி, சகல எல்லாத்துலேயும் பாருங்கள் உலகம் இன்றைக்கு தத்தளித்து கொண்டிருக்கு. அப்படிப்பட்ட இந்த நன்னாளில் பாருங்கள், நாங்கள் எல்லாரும் சேர்ந்து இந்த உலகத்தில் அறியாமல் செய்த இந்த பாவத்திலிருந்து எல்லா ஜீவராசிகளையும் காப்பாற்றணும். குருதேவா, 18 சித்தர்களே, ஸ்ரீமன் நாராயணர் இருந்து எல்லோரையும் நாங்கள், மகாலட்சுமி இருந்து எல்லோரும் செல்வ செழிப்புட இனி வரும் காலத்தில் எல்லோரும் வாழ வேண்டும் அப்படின்னு சொல்லி நாங்கள் மாபெரும் மகா யாகத்தில் பாருங்கள் பங்கு பற்றி அந்த யாகத்தை செய்திருக்கிறோம். இப்போ நாங்கள் எல்லோரும் சேர்ந்து நாங்கள் கூட்டு பிரார்த்தனை பண்ணி கூட்டாக நாங்கள் இறைவனை வழிபடும் போது இறைவனுடைய அருள் நிச்சயம் நமக்கு கிடைக்கும். ஏன்னு சொன்னால், ஒரு ஊரில் பாருங்கள், ஒரு ஆள் எனக்கு ரோட்டு தேவை அப்படின்னு சொல்லி நம்ம கடிதம் கொடுத்தா அது அவ்வளோ பெருசாக செல்லுபடியாகாது. நீங்கள் வீட்டில் இருந்தும் பாருங்கள் கடவுளை கும்பிட்டாலும் அதால் பாருங்கள் ஒன்றும் நடக்காது. ஏன்னா, குருவிட்ட போய் பாருங்கள், நீங்கள் உங்களை வெண்ட பிறகு ஏன்னு சொன்னால், நீங்கள் சரியாகாமல் நீங்கள் என்ன காரியம் செய்தாலும் சரி வராது. இதைத்தான் அலெக்சாண்டர் பாருங்கள், அவர் சரி வராமல் இமயம் முதல் குமரி வர போய் பாருங்கள், என்ன வெற்றி அடைஞ்சாலும் அவரால் நிம்மதியாக வாழ முடியாது. அந்த வெற்றியை நிரந்தரமாக சந்தோஷமாக இருக்க முடியாதனால ஒரு சேரிக்குள்ளே ஒரு புல்லுக்குள்ளே இருந்த மகா ஞானித்த போருடனே அவர் சொன்னா, நீ உன்னை வெல்லாமல், அதாவது உன் மனத்தை வெல்லாமல், நீ மனத்துக்கு அடிமையாக இருந்து பாவம் செய்த அந்த மனத்தை வெல்லாமல் பாருங்கள், நீ செய்ததெல்லாம் வெற்றியே இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னார். நீ என்னை பரிபூர்ணமாக நீ சரணாகதி அடைஞ்சால், உன்னை மனத்தை வெண்டா மட்டும்தான் நீ சந்தோஷமாக இந்த கலியுகத்தில் இருக்கிறான். மனத்தை நீ வெல்லாத மட்டும் பாருங்க, நீ என்ன காரியம் செய்தாலும் அது பெயின் அப்படின்னு சொல்லி அவருக்கு சொன்னார். அதே மாதிரி பாருங்க, இந்த உலகத்தில் அறியாமல் செய்த கர்ம வினைகளிலிருந்து வெளியில் நாங்கள் ஒரு டேஸ்டாக தான் போனேன். அதே மாதிரி இப்படி யாகங்கள், யக்ஷங்கள் பாருங்க, சரிய கிரியெல்லாம் ஏன் கொண்டு வந்தார்கள் நம்ம சித்தர்கள் அப்படின்னா, நாங்கள் அதில் போக 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 மனம் பாருங்கள் அதை பக்கம் சாரும் போது அதில் ஒரு டேஸ்ட்டு, அதில் ஒரு அமைதி, அதில் ஒரு ஆனந்தம், அதில் எங்களுக்கு போன உடனே கஷ்டங்கள் போகுது அப்படின்னு சொல்லி ஒரு டேஸ்ட் இந்த மனத்துக்கு வரும்போது, இதே மனம் வெளியே போய் செய்த கர்ம வினைகளில் இருந்து, நோவில் இருந்து பாருங்க இதெல்லாம் சரியில்லை அப்படின்னு சொல்லி அந்த எண்ணம் வந்து இந்த மனம் பாருங்க இப்படி வரும்போது, இந்த டேஸ்ட் வந்த உடனே உள்முகமாக போன உடனே ஒரு குருவை அவர் சந்திப்பார் பாருங்க. அதுதான் பாருங்க நீ 10 அடி எடுத்து வச்சால் பாருங்க, நீ 1 அடி எடுத்து வச்சால் நான் 10 அடி எடுத்து வச்சு வாரத்துக்கு இருக்கிற கடவுள் இருந்து இந்த பிரபஞ்சம் பாருங்க எங்களுக்கு எல்லாத்தையும் படைச்சி
எங்களுக்கு பாருங்க, நீங்க கேட்காமலையும் கேட்டும் கொடுத்து கொண்டிருக்கிறாரு. நீங்க அவரை வணங்காட்டியும் கொடுக்குறாருன்னு சொன்னா எங்களுக்கு பாருங்க எல்லாத்தையும் இந்த பூமியில பாருங்க கொடுத்து அதை நீ பாருங்க எடுத்து வாழ்றதுக்குரிய ஞானத்தை அறிவை கொடுத்து பாருங்க எங்களை அனுப்பியிருக்கிறார். அப்படி இருந்தும் பாருங்க நீங்க வேதனைப்படும் போது உலகத்தில் சமநிலை குறையும் போது அப்பெல்லாம் நான் தர்மத்தை இந்த உலகத்தை சமநிலைப்படுத்துவதற்கு வருவன் என்று ஸ்ரீமன் நாராயணம் சாஸ்வதமா அந்த உரைத்த அந்த மகா மந்திரமாகிய காயத்ரி மந்திரத்தை நீ ஜெபம் பண்ணி, ஏனென்று மந்திரங்களில் நான் காயத்ரி, சூரிய சக்தி தான் காயத்ரி. அப்ப சூரியன் ஆகிய பாருங்க நீ என்னுடைய சூரியன் மாதிரி பாருங்க, நீ என்ன மாதிரி பாருங்க சூரிய சக்தியாகி தான் காயத்ரி. அப்ப இந்த காயம் என்ற உடம்புல பாருங்க நோவுற உடம்புக்குள்ள சூரியன் பாருங்க, நீ சூரியனை சார்ந்து சூரியன் மாதிரி நீ வந்தால் பாருங்க என்னை போல் பாருங்க எல்லா இடம் போகலாம், உனக்கு பாதிக்காது. நீ எங்க போனாலும் அவர்கள் பாருங்க சந்தோஷமா வாழ்வார்கள், ஆனால் உனக்கு பாருங்க உனக்கு பாதிக்காது அப்படி என்று சொல்லித்தான் பாருங்க சாஸ்வதமா கிருஷ்ண பரமாத்மா உரைத்த மந்திரங்களின் நான் காயத்ரி, சூரிய சக்தி தான் காயத்ரி. நீ சூரியனை போல வெளிச்சமா வாழ வேண்டிய நீ அங்கேயும் போக முடியாது, இங்கேயும் போக முடியாது, எங்கேயும் வாழ முடியாத அளவுல நீ தத்தளிக்கும் போது படைச்சவன் பாருங்க, நாங்க ஏதோ பூர்வ புண்ணியத்துல செய்த தவப்பயனால படைச்சவன் பாருங்க நிச்சயம் ஒரு மூலையில வந்து உபதேசம் பண்ணுவார். அந்த படைச்சவன் பாருங்க வந்து உபதேசம் பண்ணும் போது எங்களுக்கு காட்டித்தார ஒரு பெரிய ஒரு விஷயம் என்னன்னா, 5 அறிவு எல்லா ஜீவராசிகளுக்கு 5 அறிவு, 3 அறிவு, 4 அறிவு. ஆனால் எங்களுக்கு மட்டும் மனத்தால் அறிகிற அறிவு பாருங்க, இந்த மனம் எங்களை மயக்கி கொண்டு போன அந்த விஷயத்தை பாருங்க தத்தளிச்சு கொண்டிருக்கும் போது இந்த மனம் பாருங்க ஒரு குருவிட்ட போகும்போது அமைதியாகுனா இதுதான் சரியான வழி என்று காட்டி கொடுக்கிற அதே மனம்தான் எங்களை துன்பப்படுத்தின, அதே மனம்தான் எங்களுக்கு இன்பத்தை கொண்டு வர. அந்த இன்பத்து பக்கம் போய் நீ அதை நுகர்ந்து இந்த துன்பத்திலிருந்து விடுதலையாகி நீ இந்த உலகத்தில் வாழும் வரை பாருங்க வாழ்ந்து பாருங்க மக்களுக்கு வழிகாட்டு, வாழ்ந்து காட்டு அப்படி என்று சொல்லி பாருங்க சொன்னார்கள். பாருங்க என்ன சொன்னால் பாருங்க, நாங்க பொறுமை சகிப்புத்தன்மையா இருக்கும் போது எங்களுடைய கலங்கிய மனம் பாருங்க தெளிவடையும் அப்படி என்று சொல்லி மண்ணுலகத்துக்கு போதிச்சார்கள். புத்த பகவான் இருந்து எல்லோரும் பாருங்க இயேசுபுரார் இருந்து, ஏன்னு சொன்னா மக்கள் எப்பெல்லாம் கலங்கல்லா இருக்கும் போது வேதனைப்படும் போது பாருங்க அவர் பாருங்க தூதர் அனுப்புவார், இல்லாடி அவரே வந்து வழிகாட்டுவார். அப்படி பாருங்க இந்த கலியுகத்தில் மிக கஷ்டமான இந்த உலகத்தில் வேதனைப்படும் போது ஸ்ரீமன் நாராயணன் படுத்த வடிவந்தான் பாருங்க காயத்ரி சித்தராக. அந்த காயத்ரி சித்தராக பர மந்திரங்களின் நான் காயத்ரி என்று சாஸ்வதமாக உரைத்த மகாதேவர் பாருங்க அந்த மாபெரும் மகா சக்தி படைச்ச அந்த ஸ்ரீமன் நாராயணன் எங்க உலகத்தில் எங்களுக்கு இந்த மண்ணில் வந்து பாருங்க இந்த மந்திரத்தை பருகி உன்னுடைய வேதனையில் இருந்து வெளியாகி நீ ஞானத்தின் மூலம் சகல சௌபாக்கியங்களையும் பெற்று உலகத்தில் வாழ வேண்டிய நீ ஏன் கஷ்டப்படுறா அப்படி என்று சொல்லி எங்களை பாருங்க இந்த சித்ரா பௌர்ணமியில் அனுப்பியிருக்கார். இந்த சித்ரா பௌர்ணமியில் பங்கு பெற்றும் போது நாங்கள் தெரியாமல் செய்த கர்மவினைகள், கடன் தொல்லைகள் பாருங்க, வேதனைகள், குடும்ப பிரச்சனைகள் பாருங்க, பொருளாதார பிள்ளை இல்லை, இப்படி எல்லாத்தையும் இல்லாமக்கக்கூடிய மகாசக்தி படைச்ச நன்னாள் இன்று பாருங்க சித்ரா பௌர்ணமி. ஏன்னு சொன்னா ஒரு காலத்துல பாருங்க யம தர்மராஜா பிறப்பும் இறப்பும் நடந்து கொண்டிருக்கு. இதை பாருங்க பாருங்க எல்லா இடமும் பிறப்பும் விபத்துக்களும் துன்பங்களும் நடந்து கொண்டிருக்கு. எனக்கு கணக்கு பார்த்து சரியா எடுக்க முடியாது அப்படி என்று சிவபெருமானை நோக்கி தவம் பண்ணின நாள் இன்று. எனக்கு ஒரு கணக்கு பிள்ளை வேணும் அப்படி என்று சொல்லி தவம் பண்ணின இன்று சித்திரா புத்திரர் பிறந்த நாள் பாருங்க. அவர் தவம் பண்ணும் போது பாருங்க ஒரு சித்திரத்தை கீற வச்சு பாருங்க யம தர்மராஜாவுக்கு தன்னுடைய மனைவியாகிய பார்வதிக்கு பாருங்க குப்த வித்தை ஆகி அந்த குப்த வித்தை மூலம் இதுக்கு உயிர் கொடுத்து இந்த பாருங்க யம தர்மராஜா மிக காலமாக கடந்தவம் பண்ணி கொண்டிருக்கார் இந்த உலகத்தை காப்பாற்றுவதற்காக. பாருங்க என்ன சொன்னா இறப்பும் பிறப்பும் நடந்து கொண்டிருக்கு. இதை கண்டுபிடிக்கல அவங்களுடைய பாவத்தில் கூடியிருக்கோ குறைஞ்சிருக்கோ அப்படி என்று கண்டுபிடிக்கலாம் இருக்கு. அப்படி சிவபெருமானே அப்படி என்று சொல்லி ஈசன் நோக்கி தவம் பண்ணின அந்த நன்னாள்ல பாருங்க நாங்க அந்த ஈசனை நோக்கி அந்த பரம்பொருளை நோக்கி பாருங்க அந்த மகாதேவரை நோக்கி அந்த பாருங்க ஸ்ரீமன் நாராயணனை நோக்கி 18 சித்தர்கள் என்று சப்த
ரிஷிகள் இந்த உலகத்தை ஆண்டு கொண்டிருக்கும் அவர்களை நினைச்சு நாங்க இன்றைக்கு பிரார்த்தனை பண்ணும் போது எங்களுக்கு பாருங்க என்ன செய்த கணக்கு பார்க்கிறதுக்கு ஒரு கணக்க புள்ளை அனுப்புற மாதிரி நாங்க கணக்கு இல்லாமல் செய்த பாவத்தை பாருங்க கணக்காக பாருங்க அதை அறுத்து கணக்குல சேர்க்கிறதுக்குரிய நன்னாள் தான் இந்த சித்திரா பௌர்ணமினால. அப்படிப்பட்ட பாருங்க அவர் பிறந்த உடனே பாருங்க சித்தர் பாருங்க சித்திரா பௌர்ணமியில அந்த சித்திர புத்திர பிறந்து உலகத்துல பாருங்க அந்த சமநிலையை உண்டாக்குறதுக்காக உலகத்துல பாரம் கூடி பாருங்க வேதனைப்படும் போது யார் பாரத்துக்கு காரணம் என்று அவரை இறக்க வச்சு ஆர் இந்த உலகத்துக்கு தேவை என்பதை பிறக்க வச்சு வழிகாட்டுற அந்த மாபெரும் நன்னாள்ல நாங்க இன்று ஒன்று கூடியிருக்கோம். யோசிச்சு பாருங்க. அரிது அரிது மங்களரா புறத்தல் அரிது அதிலும் அரிது கூன் குருடு செவிட்டு பேடு நீங்கி புறத்தல் அரிது அதிலும் அரிது மகான்கள் ஞானிகள் சித்தர்கள் யோகிகள் இப்படிப்பட்ட சித்த பாருங்க சித்தரா பௌர்ண பங்கு பற்றி சித்தர்கள் வழியில போய் பாருங்க அதை பருகி நாங்க தெரியாமல் செய்த கர்ம வினைகள்ல இருந்து நீங்கி வீடு போறதுக்கு கிடைச்சிருக்கேன்னு சொன்னா நாங்க எண்ணி பார்க்காத முடியும். என்ன எண்ணி செய்யணும் பாருங்க என்ன செய்யும் காரியம் எண்ணாமல் செய்யணும் தர்மம். இன்றைக்கு நாங்க எண்ணி செய்யறோம் பாருங்க பாருங்க என்ன எண்ணி எண்ணி செய்யறோம் தர்மம். எண்ணாமல் செய்த கர்ம வினைகள்ல இருந்து விடுதலை ஆகிறதுக்கு நாங்க இன்றைக்கு பாருங்க வந்திருக்கோம். என்ன சொன்னா உங்களை உங்களுக்குள்ள நீங்க செய்த உங்க அம்மா அப்பா செய்த உங்க பரம்பரை செய்த தர்மம் கூட்டி வந்திருக்க ஒழிய நீங்க செய்யவே இல்லை கலியுகத்துல என்பது பாருங்க எல்லோருக்கும் தெரியும். என்ன சொன்னா நீங்க தர்மத்தின் பக்கம் இல்லை பாருங்க. என்னண்டா நாங்க இன்றைக்கு தர்மத்தை எண்ணி செய்யறோம் ஆறா எண்ணாமல் செய்து கொண்டிருக்க நீங்க தர்மம் செய்யவில்லை பாருங்க. போல யுகத்துல உன் பெற்றோர் செய்தது உன்னுடைய பரம்பரை செய்தது உன்னுடைய சாதி செய்தது பாருங்க நீ வந்த வம்சம் செய்த தர்மம் தான் உண்டைக்கு உங்களை கூட்டி வந்திருக்கி. இனி நீங்கள் தர்மத்தின் பக்கம் போய் தர்மம் செய்து பாருங்க தர்மத்தின் படி வாழ்வதற்காக பாருங்க ஆண்டவனே இப்ப பாருங்க எல்லா இடங்களும் யாகங்கள் யக்ஷங்கள் செய்ய வச்சு உலகத்துக்கு மறைமுகமாக ஸ்ரீமன் நாராயணன் வழிகாட்டி கொண்டு வரண்டா யாவது காக்கும் கடவுள் எங்களை வழிநடத்துவதற்காக. ஏனண்டா இன்றைக்கு ஒரு முக்கியமான நாள். என்னுடைய அக்கினி பாருங்க அக்கினி காலத்துல சித்திரா பௌர்ணமி வருது. இந்த அக்கினி காலத்தை மிக சக்தி வாய்ந்த அக்கினி காலம் மிக சக்தி வாய்ந்த பாருங்க சூடான நேரம் மிக சக்திவான சந்திரனும் பாருங்க சூரியனும் பாருங்க இன்றைக்கு ஒரே நேர்கோள் பாருங்க சந்திக்கிறதுக்கு பாருங்க அவர் மறையும் போது இவரும் இருப்பார். ரெண்டு பேரையும் பார்க்கலாம் நீங்க இன்றைக்கு பின்னேறம் பாருங்க என்ற அவ்வளவு சக்தி வாய்ந்த இந்த நன்னாள் இருந்தா இவருடைய சூரியனாய் அவருடைய சக்தி அவர் அப்படியேதான் இருக்கார். சந்திரன் ஒவ்வொரு நாளுமான தெரியாம இருந்த ஏண்டா எங்களோட அஞ்ஞானத்துல நாங்க தெரியாம இருந்து அந்த பாவத்திலிருந்து வந்த வெளியே வாரத்துக்கு இன்றைக்கு வந்த மாதிரி இன்று பாருங்க இது மறைஞ்சிருந்தவர் இன்றைக்கு தெரியும். நீங்க பின்னேறம் பார்த்தா ரெண்டும் பாருங்க அப்படியே இருக்கும். இவர் பாருங்க 6 மணி ஆகலாலும் சூரியன் பாருங்க மறைய மாட்டாரு இவர் உள்ளுக்குள்ள போகவும் மாட்டார். அப்படிப்பட்ட ஒரு சக்தி வாய்ந்த இந்த நன்னாள் இந்த நன்னாள்ல பாருங்க இன்று பாருங்க என்னடா அக்னி நாள். ஒரு காலத்துல பாருங்க ஸ்ரீமன் நாராயணன் கிருஷ்ணாவதாரம் பண்ணி கிருஷ்ண பரமாத்மாவும் அரிச்சுனர் இருந்து அவருடைய கூட்டாளிமாரோட காண்டாவனத்துக்கு பக்கத்துல யமுனை ஆற்றில குளித்துக் கொண்டிருந்தார்களாம். அப்படி குளிச்சு கொண்டிருக்கும் போது ஒரு அந்தணர் வந்தார். அங்க இப்ப எங்களை போல பாருங்க நாங்கெல்லாம் வேதனைப்பட்டு வார மாதிரி இந்த அந்தணர் பாருங்க அக்கினி தேவன் அந்தணரா பாருங்க வேதனைப்பட்டு வந்தார். அப்படி அவர் வேதனைப்பட்டு வரும்போது பாருங்க கிருஷ்ண பரமாத்மா பாருங்க அர்ச்சுனன் அவருடைய கூட்டாளிமாரெல்லாம் யமுனை ஆத்துல காண்டாவனத்துக்கு பக்கத்துல குளிச்சு கொண்டிருக்கார். அப்படி குளிச்சு கொண்டிருக்கும் போது வந்த உடனே அந்த அந்தனர் பாருங்க கிருஷ்ண பரமாத்மா சின்ன பிள்ளை ஒரு அளவா இருக்காரு அவர்கிட்ட கேட்கிறாரு பாருங்க எனக்கு நீங்க பாருங்க சாப்பாடு தாங்க எனக்கு நோயா இருக்கு அப்படின்னு. இவருடைய கதையை அவர் பார்த்த உடனே பாருங்க இவருக்கு புரிஞ்சுதுன்னு அவர் வேறொரு ஆள் அப்படின்னு சொல்லி நல்லா உத்து பார்த்தார். அப்படி உத்து பார்த்தார் வந்திருக்கவர் அக்னி தேவர். அக்னி தேவா என்னட்ட வாரத்துக்கு நீங்க வேஷம் போட்டு வரணுமா அப்படின்னு கேட்கிறார். அண்ட சராசரங்கள் அனைத்தையும் படைச்சி எல்லாத்தையும் வழி நடத்துற பாருங்க ஸ்ரீமன் நாராயணத்தை நான் மறைக்கலாமா உங்களை யாரும் மறைக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்கிறார். அப்ப நீங்க என்ன வாரிய நீங்க வந்த அப்படின்னு சொல்றாரு. சுதேசி மன்னன் பாருங்க 100 வருஷம் துர்வாசரை பிடிச்சி யாகம் பண்ணின அந்த நெய்யை சாப்பிட்டு எனக்கு ஒரு வெப்பு மாதிரி ஒரு நோய் அதுக்குரிய பாருங்க அதுக்குரிய மூலிகை இந்த காண்டாவனத்துல தான் இருக்கு. இந்த காண்டாவனம் பாருங்க இந்திரனுக்குரியது.
நான் இந்த காண்டாவனத்துக்குள்ள போய் என் நோயை இல்லாம ஆக்குறதுக்கு பாருங்க என்னுடைய தீய அனலை விடும் போதெல்லாம் அவன் மழையை பெய்ய வைக்கிறான். அதனால எனக்கு பாருங்க ஒன்றும் மருந்து சாப்பிடலாம். இப்ப நம்ம எல்லாம் பாருங்க இப்ப மூலிகை போட்டியம் இதெல்லாம் உங்களுக்கு மருந்து அக்னி தேவன் உங்களுக்கு கொடுத்து கொண்டிருக்காரு. இதே மாதிரி அக்னி தேவன் பாருங்க நெய்யெல்லாம் கொடுத்தாரு. அவருக்கு ஒரு வருத்தம், எங்களுக்கு ஒரு வருத்தமா வந்திருக்க. அப்ப சொல்றாரு அரிச்சுரன் பாருங்க, நாங்க அம்பரா துணியோ அப்புறம் வில்ல ஒன்று கொண்டு வரல, குளிக்க வந்த நாங்க. நீங்க பாருங்க எங்களுக்கு அம்பரா துணியும் வில்லும் எடுத்து தந்தால் நாங்க பாருங்க அக்கினி தேவ இந்திரன் பாருங்க அரிச்சுனன் அப்பா இந்திரன் பாருங்க மழை விட வந்தாலும் நாங்க சர பாருங்க ஆயுதம் அந்த என்னன்னா அந்த அடுக்கி செய்த அந்த அஸ்திரம் விட்டு கொஞ்ச நாளைக்கு உங்களை பாருங்க அங்கிருந்து சாப்பிட்றதுக்கு நாங்க உதவி செய்வோம், நீங்க எடுத்து தருவீங்களா அப்படின்னு கேட்கிறாரு. அதுக்கடையில் கிருஷ்ண பரமாத்மா சொல்றாரு பாருங்க 21 நாள் தான் நீ அதுக்குள்ள சாப்பிடணும், அதுக்கு மேலே போகப்படான்னு சொல்லி. அப்போ 21 நாள் பாருங்க அவர் எல்லாம் எடுத்து கொடுத்தாரு. அம்பரா துணி இருந்து பாருங்க வில்லு எல்லாத்தையும் எடுத்து கொடுத்தாரு. அப்படி எடுத்து கொடுத்த உடனே பாருங்க அவர் அரிச்சுனன் பாதுகாத்தாரு. இவர் மழை பெய்ய ஆரம்பிக்கும் போதெல்லாம் அவர் விடல, விட்டு பாருங்க ஒரு குருவை நாங்கள் சரணடைஞ்சால் எங்களுக்கு ஆபத்து வரும்போதெல்லாம் கனவு நிலை விழிப்பு நிலை உறக்க நிலையிலிருந்து எங்களுக்குள்ள பாருங்க குருதேவர் காப்பாற்றுற மாதிரி என்ன செய்தாரு. அக்னி தேவன் பாருங்க ஒரு நோயா வந்திருக்கிறான், என்னிட்ட வந்து சரணாகதி அடைஞ்சிட்டான், இவனை பாதுகாக்கணும் என்று அர்ஜுனன் மூலம் கிருஷ்ண பரமாத்மா 21 நாள் அவரை சாப்பிட வச்சார். 21 நாள் அந்த காடு பத்திது. அதில் தான் பாருங்க ஒரு நாகாஸ்திரம் கர்ணன்கிட்ட பாருங்க போன அந்த நாகமும் அதுக்குள்ளே தான் இருந்து அர்ஜுனன் தான் இதுக்கு காரணம்னு சொல்லி பாருங்க கர்ணனோட அர்ஜுனனோட கோபக்கார கௌரவர்களில் கர்ணன், அதான் கர்ணன் போட்ட அஸ்திரம். அப்போ கிருஷ்ண பரமாத்மாவும் அங்கே இருந்தவர் பத்த வைக்க காண்டாவனம். அப்போ காண்டாவனம் அப்படி பந்து பத்தும்போது பாருங்க எல்லா நோயெல்லாம் இல்லா போய் போனுடைய மட்டும் பாருங்க 21 நாள் அவர் பாருங்க அப்படி. அதனால தான் பாருங்க நீங்க காலையில் எழும்பி 4 மணிக்கு பிரம்ம முகூர்த்தத்தில் ஒரு 21 தடவை பாருங்க காயத்ரி மந்திரம் சொல்லி குறைஞ்சது பாருங்க உங்க சுவாசத்தையே புருவ மத்திய பாருங்க நீங்க கவனிச்சு கொண்டு தவம் பண்ணி கொண்டு வரும்போது நீங்க சூரிய சக்தி ஆகிய காயத்ரி ஆகி நீங்க இந்த உலகத்தில் பாருங்க ஒளிமிக்கவர்களாகவும் பாருங்க ஒளிமயமான வாழ்க்கை வாழக்கூடிய ஒரு தன்மையை கொடுக்குற காயத்ரி மந்திரம். அப்படிப்பட்ட பாருங்க ஒளிமயமான ஒரு வாழ்க்கையை இந்த கிருஷ்ண பரமாத்மா பாருங்க யாருக்கு அக்னி தேவனை கொடுத்த நாள். அவ்வளோ பெரிய பாக்கியம் பாருங்க நாங்கள் எல்லாம் பங்கு வச்சிக்க முடியும்னா. யம தர்மராஜனுக்கு பாருங்க வேதனைப்படும் போது தனக்கு கணக்கு பார்க்கறதுக்கு சித்திரபுத்திரர் கொடுத்தாரு. யோசிச்சு பாருங்க அந்தனரா வந்து அக்னி தேவன் தன்னை எங்களை காப்புற அந்த அக்னி தேவனை காப்பாற்றணும் பாருங்க நெய்யெல்லாம் எடுத்து அவர் என்ன செய்தாருன்னா அவர் வீட்டை கொண்டு போகல பாருங்க என்ன செய்தாரு. உலகத்தை காப்பாற்றுறதுக்காக சுதேசி மன்னன் 100 வருடம் விடாமல் செய்த அந்த நெய்யை சாப்பிட்டார். துர்வாசன மகரிஷியை பிடிச்சி விடாமல் சக்தி வாய்ந்த மகா யாகம் பண்ணும்போது அந்த நெய்யெல்லாம் சாப்பிட்டு தனக்கு நோய் வந்தது. அதுல இருந்து இல்லாம போறதுக்கு பாருங்க எனக்கு காண்டாவனத்தில் அந்த மூலிகை கேட்ட உடனே பாருங்க இவரை காப்பாற்றும் கடவுளாகிய ஸ்ரீமன் நாராயணன் கிருஷ்ண பரமாத்மாவை வந்து அவருக்கு வழிகாட்டின மாதிரி இந்த கலியுகத்தில் பாருங்க காப்பாற்றும் கடவுளாகிய ஸ்ரீமன் நாராயணன் காயத்ரி சித்தராக அவதாரம் பண்ணி ஒரு குள்ள வடிவமா பாருங்க நம்மளுக்கெல்லாம் பாருங்க பெரிய மாபெரும் சக்தி வாய்ந்த மகா யாகங்களை இந்த சக்தி வாய்ந்த பாருங்க ஒரு குரு மூலம் ஒரு சக்தி வாய்ந்த மகா யாகத்தை பண்ணி அந்த ஏற்படுற சக்தியை நீங்கள் யோசிச்சு பாருங்க. உங்க மனதில் என்ன இருக்கோ நீங்க சமைக்கிற சாப்பாட்டில் இருக்கும். இப்ப நீங்க சமைக்கக்குள்ள என்ன இருக்கோ அதுதான் இருக்கும். ஏனண்டா மாவு கூட இருந்தாலும் புட்டுக்குழலுக்குள்ள மேல போட்ட தேங்காய் பூத்தான் தெரிற மாதிரி நீங்க எவ்வளவுதான் நல்ல செய்தாலும் மேல இப்ப செயல் மனத்துல என்ன இருக்கோ அதுதான் உன் வீட்டுல பதியும், அதுதான் பாருங்க நீ சாப்பாட்டுல பதியும், அதுதான் உன் பிள்ளைக்கு நீ சமைச்சு கொடுக்குறா உன் நஞ்சை கொடுக்குறா என்று சொல்லி பாருங்க மண்ணுலகத்துக்கு அணுவணுமா போதிச்ச சித்தப்பெருமானுடைய வழியில நாங்க இன்று வந்து நாங்க தெரியாமல் செய்த கர்ம வினைகள்ல இருந்து வெளியே வாரத்துக்காக இன்று பாருங்க எங்களை படைச்சவன் எங்களுக்குள்ள இருந்து ஒரு நல்ல பரம்பரையில பாருங்க தர்மம் செய்யற பரம்பரையில உங்களை பிறக்க வச்சு நீங்க கடைசி பட்டம் செய்யல தர்மம் கை நீட்டு சொல்லுவோம். உன் பரம்பரை செய்த தர்மம் பாருங்க இன்றைக்கு உன்னை கூட்டி வந்திருக்கு மறைமுகமா. உனக்கு நேரம் இல்லாம இருந்தாலும் பாருங்க என்னுடைய பரம்பரைக்காக தென்னை மரம் நாட்டி வைப்பார்கள். வருங்கால சந்ததி சாப்பிடணும் என்று எங்களுடைய மூதாதையர் பாருங்க நாட்டி வச்ச தென்னம்புள்ளை இன்றைக்கு நாங்க சாப்பிடுற மாதிரி
எங்க சந்ததி வாழ வேண்டும் என்று சொல்லி கடந்த காலத்தில் எங்களுடைய சந்ததி போட்ட தர்மத்தை இன்று நீங்க சாப்பிட்டு கொண்டிருக்கீர்கள். சாப்பிட்டு கொண்டிருக்கும் போது வேதனை செய்யும் போது அப்பையும் பாருங்க போடா பாலமுனையில் ஆத்மஞான புடத்தில் அங்க எந்த சுயநலமும் பாராமல் மக்கள் சேவையை மகேசன் சேவை என்று செய்து கொண்டிருக்கிறார்கள். அங்க போய் உன்னுடைய கர்மத்தை கட அப்படி என்று சொல்லி பாருங்க மூதாதையர் செய்த தர்மம் உங்களை அனுப்பியிருக்கு. சும்மா வரல. நீங்க பாருங்க யாரும் இந்த பாருங்க இயந்திரமான பிஸியான கலியுகத்துல மற்ற யுகங்கள்ல வரலாம் யாகத்துக்கு. ஆனா இந்த யுகத்துல பாருங்க நீங்க வரையில இருந்தா மனத்துக்கு அடிமையா இருக்கிற யுகம் இந்த யுகம். மனம் போன போக்கெல்லாம் போக வச்சு உங்களை அடிமையாக்குற யுகத்துல அந்த மனத்துல ஏற்படுற பாருங்க அதை மீறி நீங்க இன்றைக்கு வந்திருக்கிறீங்கன்னா இந்த மனத்தை கடந்த ஒரு ஆள் உள்ளுக்குள்ள இருக்காரு. அவர் பூர்வ ஜென்மத்தில் உங்களுக்கு போட்ட விதை அவர் தான் கூட்டிட்டு வந்திருக்காவளிய. நீங்க சும்மா வரல. என்னன்னா இங்க வந்து உங்க மனம் பாருங்க இன்னொரு ஆளுக்கு இன்னொரு தன்மைக்கு இன்னொரு பக்கம் அடிமையாக்குது என்று சொன்னா அந்த மனம் பாருங்க எப்படிப்பட்ட மனம். என்ன சொன்னா எந்த தெய்வீக பக்கம் போனாலும் நான் என்னுடைய வேலையை செய்வன் அப்படின்னு சொல்லி அந்த விதி பாருங்க எங்களை ஆட்டிக்கொண்டிருக்கும். இந்த தருணத்தில் நாங்க இங்க வந்திருக்கோம் அப்படின்னு சொன்னா நீங்க செய்த தர்மம் இல்லை, உன் சந்ததி செய்த தர்மம் அப்பா அப்படின்னு சொல்லி. ஏனென்று சொன்னா தன்னுடைய பாருங்க சந்ததியாகிய சூரிய பகவான் செய்த தர்மம். கர்ணனை பாருங்க தன்னுடைய அம்மா செய்த பாவம். ஒரு தேரோட்டி பக்கம் போனாலும் தன்னுடைய தந்தை சூரிய பகவான் பாருங்க உலகத்துக்கு எதையும் எதிர்பார்க்காம செய்த தர்மம். இறுதியில் பாருங்க தன்னுடைய சொந்தங்களோட சேர வச்சு தர்மம் செய்ய வச்சு ஸ்ரீமன் நாராயணனே கீழே இழுத்து அவனுக்கு முக்தி கொடுக்கிறதுக்கு செய்த தர்மம் யாருடையது? பாண்டவருடைய தாய் தர்மமா? இல்லை. அவன் செய்த பாவத்தால பாருங்க அவன் பாருங்க வேதனைப்பட்டான். தன்னுடைய தந்தை சூரிய பகவான் செய்த தர்மத்தால் கிருஷ்ண பரமாத்மாவே வந்து அவருக்கு முக்தி கொடுத்தார். அதே மாதிரி பாருங்க நீங்க செய்த தர்மம் இல்லை, உன் அப்பா செய்த தர்மம், உன் சந்ததி செய்த தர்மம் இன்றைக்கு பாருங்க உங்களை இன்றைக்கு கூட்டி வந்திருக்கு. இது நான் அடிச்சு சொல்லுவேன் பாருங்க. என்னடா இங்க கூட்டி வந்தாலும் உங்களை பாருங்க இது ஆட்டி கொண்டிருக்கு பாருங்க. என்னன்னா நாங்க செய்த கர்மவினை கடவுளுக்கிட்ட இருந்தாலும் கடவுளுக்கு சேவை செய்தாலும் எங்களுக்கு இந்த மனம் பாருங்க எங்களை ஆசை பற்று பாசம் அதுகளுக்கு அடிமையாக்கி ஆசை ஆசை அருமின் ஆசை ஈசனோடாயினும் ஆசை அருமினப்பா அப்படின்னு சொல்லி என் குருநாதர் சொல்றார். ஈசனோடாயிலும் ஆசை வைக்கப்படாது. இன்னொரு ஈசன் வந்தா இந்த மனம் மாறிடும். அன்புதான் நிரந்தரம் அப்படி என்று சொல்லி உலகத்துக்கு வழிகாட்டுறதுக்காகத்தான் பாருங்க சிவபெருமான் பாருங்க அன்பே சிவம் அப்படி என்று சொல்லி எதையும் எதிர்பார்க்காமல் இந்த உலகத்துக்கு மண் உலகத்துக்கு பாருங்க கொடுத்து கொண்டிருக்கிறார். அப்படிப்பட்ட சித்தர்கள் யோகிகள் ஞானிகள் செய்த அந்த பாரு கண்ட அந்த சித்ரா பௌர்ணமி அந்த சித்தர்கள் பௌர்ணமி சிவனுடைய பௌர்ணமி அப்படிப்பட்ட பௌர்ணமியில இன்றைக்கு நாங்க பங்கு பெற்றிருக்க சொன்னா இதை பாருங்க எதிலாலையும் நாம மீட்ட முடியாது. நல்லா யோசிச்சு பாருங்க. ஒரு காலத்துல பாருங்க ஒரு யோகி ஒரு ஆள் இருந்தாராம். அந்த யோகித்த பாருங்க பக்தர்கள் இருந்து எங்கட வீட்டுக்கு சாப்பிட வாங்க அப்படின்னு சொன்னார். அந்த யோகி பாருங்க சாப்பிட போனார். சாப்பிட்டு முடிஞ்ச உடனே இரவு பாருங்க கடும் மழை பெய்து கொண்டிருக்கு. கடும் மழை பெய்து கொண்டிருக்கும் போது பாருங்க இவர் என்ன புல்லு படுக்கையில தான் படுக்கிறவர் ஏற்கனவே எந்த நாளும். அப்படிப்பட்ட யோகிய சாப்பிடுறதுக்கு பாருங்க வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருக்கார் பக்தர் ஒரு ஆள். சாப்பிட்டு முடிஞ்ச உடனே மழை பெய்து கொண்டிருக்கு. உடனே இவர் கட்டில் எல்லாம் செட் பண்ணி படுங்க சாமி அப்படின்னு சொன்னார். நான் புல்லு படுக்கையெல்லாம் படுக்கிறோம், புல்லு படுக்கை இல்லாம நான் நித்திருவ மாட்டேன் அடம் பிடிச்சாராம். பாருங்க யோகி அப்படி அடம் பிடிப்பாரா? அடம் பிடிச்சாராம். அவர் சொன்னார் சாதாரண நாங்களே பாருங்க அட்ஜஸ்ட் பண்ணோம், நீங்க மகா யோகி இந்த மலைக்குள்ள போய் எங்க சாமி வெட்டுற புல்லு அப்படின்னு கேட்டார். யோசிச்சு பாருங்க அவரு என்ன யோகியா? யோகி. நம்ம காயத்ரி மந்திரம் சொல்றோம் பாருங்க, நான் அங்க போக மாட்டேன் இங்க போக மாட்டேன் இங்க போக மாட்டேன். காயத்ரி மந்திரம் சொன்னால் பாருங்க சூரியன் ஆயிடுவோம். சூரியன் பாருங்க எல்லா இடம் போனா அட்ட தரித்திரியம் பிடிச்ச வீட்டுக்கு போனா என்னையும் அட்ட தரித்திரியம் இல்லாம போகும். என்ன சூரியன் ஆயிரும். காயத்ரி காயம்
உடம்பு. இன்னும் நாங்க காயத்தை கடக்கவில்லை, காயத்தை இயக்குற மனத்தை கடக்கவில்லை அலெக்சாண்டர் மாதிரி. அதனால பாருங்க, எங்கேயும் எங்களை போகக்கூடாது, நல்லிடத்தையும் போக கூடாது, ஒரு சொந்தக்காரர் வீட்டையும் போக கூடாது, எங்கேயும் போக விடாம இருந்து பாருங்க என்ன செய்து, நான் காயத்ரி மந்திரம் ஜெபம் பண்ற, நான் சால்வ போடுற, நான் தவம் பண்றேன் எங்களை பாருங்க பேய்காட்டி கொண்டிருக்க அந்த மனத்தை வெல்வதற்கு பாருங்க ஒரு சரியான இடத்தை உங்களுக்கு காட்டியிருக்கார். காலையில் எழும்பினுடனே 4 மணிக்கு பிரம்ம முகூர்த்தத்தில் எழும்பி என்ன செய்யணும், குளிச்சு முழுகி பாருங்க விளக்கேத்தி, நாங்கள் தெரியாமல் செய்த கர்ம வினைகள் பாருங்க வெளியே போறதுக்கு, ஏனண்டா கல்யாணத்துக்கு ஒரு நாள் பார்க்கிறோம், வீடு குடி போறதுக்கு ஒரு நாள், வீடு கட்டுறதுக்கு ஒரு நாள், பாருங்க பிள்ளை பாருங்க சீசர் பண்றதுக்கு ஒரு நேரம், ஒரு டைம், இப்படி எல்லாத்தையும் கணக்கும் பார்க்கும் போது கடவுளை கும்புறதுக்கு ஒரு நேரம் பாருங்க 4 மணி பிரம்ம முகூர்த்தம். இந்த 4 மணியில நீங்க அந்த நன்னாள்ல பாருங்க குளிச்சு மொழி. எனக்கு ஒரு ஆள் கோல் எடுத்தார் பாருங்க, மார்கழியில் நான் மாதங்களில் நாம் மார்கழி என்று கிருஷ்ண பரமாத்மா சொல்லியிருக்கார். இந்த மார்கழி மாதம் புள்ளா நீ 4 மணிக்கு எழும்பி இந்த 31 நாளும் நீ கும்பிட்டு என்று சொன்னா பாருங்க, உன்னுடைய எல்லா துன்பங்களையும் காக்கும் கடவுளாகிய மாதங்களில் நான் மார்கழி என்று சொன்ன அந்த சாஸ்வதம் உரைத்த அந்த மகா யாரு, ஸ்ரீமன் நாராயணன் காயத்ரி மந்திர சொல்லி இந்த மார்கழியின் மாதங்கள்ல 31 நாளும் நீ செய்தால் எல்லா பாவங்களையும் கடந்து வாழலாம் என்று அவர்களுக்கு சொன்னோம். ஆனால் அவர் ஐசுரமுல் இருக்கும் போது எனக்கு கோல் எடுத்தாரு பாருங்க, ஐசுல வச்சிருக்காரு. நான் நீ மார்கழி குளிருக்குள்ள எழும்பாதனால தான் உன்னை ஐசுக்குள்ள வச்சிருக்காங்க, அங்கால பின்னால சவக்காலையும் இருக்கு, கவனம் போய்த்து வா அப்படின்றத நாம சொல்லலாம். சிந்திச்சு பாருங்க, என்னட்டு சொன்னா கடவுளை கும்பிடாமல் ஐசுரமுக்குள்ளே வைக்கிற மனத்தோட நாங்க இருக்கிறோம். இதுதான் சொல்றோம் கதை. அப்படிப்பட்ட மனத்தை பாருங்க வெண்டு, ஏதோ உங்களுக்கு இருக்கலா கால் கடத்தாலும் இங்க வந்திருக்கோம்னு சொன்னா உங்க மூதாதையர் விட்ட, ஏன்னா எங்க மூதாதையர் வருங்காலத்தில் எங்க பிள்ளைகள் சாப்பிடணும் வயலை சேர்த்தார்கள், வருங்காலத்தில் எங்க பிள்ளைகள் சாப்பிடணும் தென்னை மரத்தை வச்சார்கள், அவர்கள் சாப்பிட வைக்கல, வருங்கால சந்ததி நல்லா இருக்கணும் என்று சொல்லி வச்ச மாதிரி எங்க வருங்கால சந்ததி நாங்க செய்த தர்மத்தை வேங்கல போட்டு போறோம், வருங்கால சந்ததி பாருங்க சாப்பிடும். ஏனடா தர்மம் மட்டும்தான் நிரந்தரம். தர்மத்தை சூது கவும் போதெல்லாம் பாருங்க இறுதியில் தர்மம் தான் வென்றைக்கு. இந்த கலியுகத்தில் பாருங்க நீங்க தர்மம் செய்தனால தான் எவ்வளவு சூதுகள் பாருங்க கவுனாலும் உங்களை கடவுள் எப்படியே இழுத்தெடுத்தார், நீங்க தப்பித்தேன் அப்படின்னு சொல்றாங்க. யோசிச்சு பாருங்க, தர்மத்தை சூது கவுற நாள் இந்த காலத்தில் பாருங்க, கலியுகத்தில் தர்மத்தை சூது கவுனாலும் இறுதியில் தர்மமே வெல்லும் என்று சாஸ்வதம் உரைத்த அந்த பகவான்கிட்ட அவருடைய பாருங்கிட்ட கட்டளையை சிறைமேற்கொண்டு இந்த தெய்வீக பணியை நாங்கள் இயக்கி கொண்டு வரோம். நல்லா யோசிச்சு பாருங்க, ரமண மகரிஷி ஒரு காலத்தில் பாருங்க அவர் தவம் பண்ணி கொண்டிருக்கும் போது நிறைய சனங்கள் வந்ததாம். அவருக்கு முன்னால இருந்து சில பேர் காசு கேட்டு எடுத்தாங்களாம். உடனே அவர் பாருங்க வெளியில் அங்கே என்ன வேற இடத்துக்கு போயிட்டாராம். அதே மாதிரி பாருங்க இப்படி எல்லாம் வரும்போது உங்கள்கிட்ட யார் கேட்டாலும் சாமிக்கு தெரியாமல் எதையும் நீங்க செய்ய மாட்டாங்கடா, சாமி உங்களுக்கு பொறுப்பு இல்லை என்றா, வருங்காலத்தில் நீங்க தர்மம் செய்யணும் சொன்னால் சரியான முறையில் அதை செய்யறதுக்கு ஒரு பெரிய பாக்கியம் இருக்கு பாருங்க. அதனால பாருங்க யார் வந்தும் பாருங்க சாமிக்கு பாருங்க நான் அது கேட்டால் யாரும் சாமிக்கு தெரியாமல் நீங்க கொடுத்தீங்கன்னா அது தர்மம் ஆகாது. யோசிச்சு பாருங்க, உங்களுக்கு நீங்க தர்மம் செய்யணும்டா விரும்பி ஏண்டா எல்லோரையும் பாருங்க நல்வழிப்படுத்துறதுக்கு, எல்லோரும் தெரியாமல் செய்த கர்ம நிலைகள் இருந்து உங்களை காப்பாற்றுவதற்காகத்தான் என் குருநாதர் என்னை அனுப்பியிருக்காருன்னா, யாரையும் பாருங்க பெரியாள் சின்னாளன் பார்ப்பதில்லை, நான் பாருங்க தர்மத்தை நிலைநாட்டுவதற்கு என் குருநாதர் என்னை அனுப்பியிருக்கார் பாருங்க. எல்லோரும் காப்பாற்றப்படணும், நீங்க அறியாமல் இந்த மனத்துல மயங்கி போய் வேதனைப்படாமல் இருக்கணும் என்பதற்காக நான் முன்னுக்கே உங்களுக்கு சொல்றேன்னா, நீங்க என்னதான் செய்தாலும் பாருங்க சாமிக்கு தெரியாமல் பாருங்க இந்த இதுல ஆச்சிரமங்கள் எதுக்கு செய்யப்படா பாருங்க. அப்படி சாமியை கேட்டுத்தான் நீங்க செய்த அளவுக்கு வரும்போது நீங்க பாருங்க சாமியே அடைஞ்சிருக்கா, உங்களுக்குள்ள இருக்க பாருங்க கடவுளே நீங்க அடையக்கூடிய ஒரு வழி கிடைக்கும். அதனால சரியான பாதையை நோக்கி நீங்க போங்க பாருங்க. சரியான பாதையை உங்களை நான் நோக்கி போகும்போது நீங்க செய்த தர்மம் இருக்க தக்க தருணத்தில் உங்களை காப்பாத்து. இன்று பாருங்க உங்களை தக்க சமயத்தில் வந்து பாருங்க, இன்றைக்கு சித்ரா பௌர்ணமியில் உங்களை கூட்டி வந்திருக்கு. அதனால பாருங்க ரமண மகர்ஷி இப்படி செய்யும் போது பாருங்க அவர்கள் முன்னுக்கு இருந்து பாருங்க என்ன மகா ஞானிகள்கிட்ட பாருங்க நிறைய பேர் வரும்போது அவர்கள் பாருங்க சிவனாயி எதை எதிர்பார்க்காம செய்யும் போது பாருங்க எங்களுடைய மனம் பாருங்க அப்படியே இழுத்து எங்களை அழிவுப்பாதை போகும்போது அந்த மகானுக்கு தெரியும் என்னன்னா, நீங்க பல பிறவிகள்ல செய்த எல்லா கடனையும்
முடிப்பதற்காக வந்த பகவானுக்கு நாங்கள் செய்யறெல்லாம் தெரியாத பாருங்க. ஏனண்டா அவர் எல்லாரையும் காப்பாற்றுறவர், எல்லோரிடம் பாருங்க என்ன அன்பு காட்டுறவர். அப்படிப்பட்ட எல்லோரையும் காப்பாற்றணும் என்பதற்காக நான் இதை சொல்றேன். கர்மத்தின் பக்கம் போய் பாருங்க வேதனைப்படாமல் தர்மத்தை சார்ந்து வாழ்ந்து உங்களோட வேதனை இல்லாமாக்கி இந்த உலகத்தில் வரப்போற எல்லா துன்பங்கள்ல இருந்தும் பாருங்க வேதனைகள், வறுமை, சாக்காடு, இயற்கை சீற்றங்கள் பாருங்க, அகால மரணங்கள் பாருங்க, ஹார்ட் அட்டாக் இப்படி போட்ட எல்லாத்திலிருந்து காப்பாற்றுறவர் உங்களுக்குள்ள இருக்காரு. அவர் பக்கம் நீங்க வாருங்கள். ஏனடா மகாபாரத காலத்துல துரியோதனை கூப்பிட்டால் நீ வாப்பா, நீ வந்தா பல அக்ரோனி படைகளை காப்பாற்றப்படும். கர்ணனையும் கூப்பிட்டார் பாருங்க, நீ வந்தால் பாருங்க நீ சூரிய பகவானுடைய மகன், நீ ஒரு பெரிய ஒரு வம்சத்தால் பாருங்க, வா உனக்கு நோவில்லாம முக்தி கொடுக்குறேன். இல்லை, நான் செஞ்சோற்று கடன் தீர்ப்பதற்காக வந்திருக்கேன், செஞ்சோற்று கடனை தீர்த்து வரும் வரமாட்டேன் அப்படின்னு சொன்னார். அதால பாருங்க தர்மம் உழவு செய்து நோவில்லாமல் அவரை காப்பாற்றணும் என்று நினைச்ச பகவான் பாருங்க மாறுவேடத்தில் பல வழிகளில் போய் கூப்பிட்டாரு, வரல. அது மாதிரி நாங்க உங்களை மாறுவேடத்தில் பல இடங்களில் போய் உங்களை கூப்பிடுறோம். நீங்க வந்தா உங்களுக்குள்ள நீங்க கடவுள் காப்பாற்றுவார். உங்களுக்குள்ள நீங்க இருக்கால உங்களோட சந்திக்கணும் சொன்னா உங்களை படைச்சவர் உங்களை பாருங்க வழி நடத்துறதுக்கு உங்களுடைய பூர்வ என்ப துண்ணிய பொறுத்து பாருங்க உங்களை படைச்சவன் நிச்சயம் ஒரு குருவா வந்து வழிகாட்டுவேன். பாண்டவர்கள் வேதனைப்பட்டு பாருங்க, அவர்கள் வேதனைப்படும் போதெல்லாம் பக்கத்தில் இருந்து பாருங்க பாண்டவர்களுக்கு தெரியா வந்திருக்க பாருங்க கிருஷ்ண பரமாத்மான்னு சொல்லி. ஆனா பாண்டவர்களுக்கு தெரியும் தன்னுடைய மச்சான் என்று. ஆனால் அதையும் எதிர்பார்க்காம பாருங்க இவ்வளவுதான் பிரச்சனை வந்தாலும் பாருங்க பாண்டவர்களை காப்பாற்றி தன்னை அண்டியவர்களை காப்பாற்றின மகாபுருஷர் இன்று மாபெரும் மகா சக்தி படைத்த மகா யாகத்தை உங்களுக்கு செய்து இந்த மண்ணுலகம் பாருங்க காப்பாற்றப்படணும். இந்த மண்ணுலகம் விண்ணை சார்ந்து வாழ வேண்டும். புண்ணிய ரத்னம் விண்ணண்டா என்ன அப்படின்னு சொல்லி விளக்கமா உபதேசம் பண்ணி இந்த மண்ணை சார்ந்து வாழாமல் விண்ணை சார்ந்து மண்ணில் வாழும் வாழ்க்கை தான் ஆன்மீக வாழ்க்கை. அப்படி ஒரு வாழ்க்கைக்கு வா அப்படின்னு சொல்லி என் குருநாதர் இந்த கட்டளை மேற்கொண்டு இந்த தெய்வீக பணியை கடந்த 21 ஆண்டுகளாக பாருங்க எதையும் எதிர்பார்க்காமல் மக்கள் சேவையே மகேசன் சேவை அப்படின்னு சொல்லி நான் ஆழ்நிலை தியானத்தில் இருக்கும் போதெல்லாம் எழும்பப்பா மக்களுக்கு சேவை செய்ய, அதுக்காகத்தான் நீ வந்த, உன்னுடைய சுயநலத்துக்காக அதை நீ அப்படி இருந்துராத அப்படின்ற அடிக்கடி எழுப்பி ஏன் எங்களை அனுப்புறார் என்று சொன்னா உங்களை காப்பாற்றுவதற்காக பாருங்க, இந்த உலகத்தை காப்பாற்றுவதற்காக. இந்த உலகம் கடுமையா வேதனைப்பட்டு கொண்டிருக்கி பாருங்க, மனித நேயமே இல்லாமல் வேதனைப்பட்டு கொண்டிருக்கப்பா. மக்கள் வறுமை, சாக்காடு, சொல்லனா நோய், எல்லாருக்கும் பாருங்க நோய். அப்படிப்பட்ட நோயிலிருந்து காப்பாற்றணும் என்று சொல்லிதான் இப்படிப்பட்ட மகா யாகங்களை செய்தார் பாருங்க. அப்படிப்பட்ட மகா யாகத்தில் நீங்க பங்கு பற்றினதுக்கு வெறும் கையோட உங்களை சித்ரா பொருள் அனுப்பவே மாட்டார். ஏன்னா உங்களை எவ்வளவு கஷ்டப்பட்டு பாருங்க தான் வந்திருக்கீங்க. அந்த கஷ்டப்பட்டு வந்த பலனை இன்றைக்கு உங்களுக்கு கொடுப்பார் பாருங்க. நீங்க வீடு போகும்போது மன நிறைவாக நாங்க தெரியாமல் செய்த கர்மவினைகள்ல இருந்து வெளியே வரக்கூடிய ஒரு தன்மை வரும். நீங்க எல்லாம் பாருங்க இப்படிப்பட்ட பூசைகள் அதுகள்லாம் பங்கு பற்றி எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் நீங்கள் வந்து பங்கு பற்றும் போது எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் பாருங்க அவர் அள்ளி அள்ளி இறைவன் பாருங்க எங்களுக்கு அந்த கருணை மழை பொழிவார். அப்படிப்பட்ட பகவானை நினைச்சு பிரார்த்தனை பண்ணிருக்க எல்லோருக்கும் என் குருநாதர் ஆசீர்வாதம். நீங்க எல்லாம் நல்லா இருப்பீங்க. சந்தோஷம்.